நமக்கு வரும் கஷ்டமே நமக்கு அளிக்கப்பட்ட உதவி. கபிலன் மிகவும் இலகிய மனம் படைத்தவன், யாருக்கும் உதவும் உள்ளம் கொண்டவன். அன்று வீட்டின் முற்றத்தில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான். வீட்டு முன் தோட்டத்தில் உள்ள ரோஜா செடிகளை எதேச்சையாக பார்த்தபோது ஒரு குட்டி வண்ணத்து பூச்சி அவன் கண்ணில் பட்டது. அந்த வண்ணத்து பூச்சி தனது கூட்டுப்புழு கூட்டிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. இந்த சின்ன வண்ணத்து பூச்சிக்கு பறந்து வர எவ்வளவு ஆசை இருக்கும் என்று நினைத்த மாத்திரத்தில் அதற்கு உதவ நினைத்தான். ஒரு கத்திரிக்கோலை எடுத்து வந்தான். வண்ணத்து பூச்சிக்கு சுற்றி உள்ள கூட்டை ஆங்காங்கே வெட்டிவிட்டான். அவன் மனதில் ஒரு பரம ஆனந்தம். வண்ணத்து பூச்சிக்கு விடுதலை அளித்ததற்காக நேரம் கடந்தது. ஆனால் வண்ணத்து பூச்சியோ வெளியே வந்தபடில்லை. சிறிது நேரத்தில் எறும்புகள் முச்சியது அதை. வண்ணத்து பூச்சி இறந்து விட்டிருந்தது. அவன் திகைத்து நின்றான். கூட்டுப்புழு கூட்டை உடைத்து வெளிவரும்போது வண்ணத்து பூச்சியின் சிறகுகளுக்கு பறப்பதற்கு தேவையும் சில சுரப்பிகளும் சுரக்கும். அதற்கு உதவும் நோக்கத்தில் வெட்டிவிடப்பட்ட கூடு அதற்கு யமனாகி விட்டது. நமக்கு வரும் கஷ்டங்கள் நம்மை வாழ்விப்பதற்காக கொடுக்கப்படும் பயிற்சி.